வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதோட 4th எபிசோட். ரைட், 4th எபிசோட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ். ரைட், ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோஸ்க்கு இவ்வளோ ரீச் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. செம்ம ரீச் இது. ரைட், உங்களுக்கு கண்டென்ட் தேவையான கண்டென்ட்டை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட், இன்னமும் எஃபெக்டிவாக நல்ல கண்டென்ட்ஸ் உங்களை சேரும். ரைட், அதே மாதிரி இன்னொன்று, இன்னைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டேட்டில் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் CBT 1 நடந்துச்சு. NTPCயோட CBT 1 நடந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்லாம் நான் பேசி கேட்கும்போது, ரைட், இதுல இருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தது இருக்கு இல்லையா, இதுல இந்த இண்டெக்ஸஸ் அண்ட் பேங்கிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா, அதெல்லாம் எழுதிட்டு வந்தது நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா, அதை விட பெரிய ரெகக்னேஷன் எதுவுமே எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ரைட், நான் எடுக்கிற கண்டென்ட் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இனிமே பார்க்க போறதும் 100% ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா நல்லா பார்த்துட்டு போங்க, ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா, ரிவைஸ் பண்ணா மறந்துடாதீங்க. ரைட், ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸோட பார்ட் 1 தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே வீடியோல டம்ப் பண்ண முடியாது. அப்படி டம்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு பெரிய லென்த் வீடியோ ஆயிரும். ஸோ 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்ட் 1, நாளைக்கு பார்ட் 2. ரைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த 10 டேஸில், இந்த வீக்கெண்டில் மேக்ஸிமம் இது எல்லாமே முடிஞ்சிடும். சண்டேல நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, அந்த 2 to 3 வீடியோஸும் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்கீம்ஸும் இருக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு சேர்ந்துரும் நான் நம்புறேன். ரைட், நீங்க ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருந்தீங்க, இன்னைக்கோ அடுத்து நான் இந்த சீரியஸ் முடிக்கிறதுக்குள்ள எழுதிருந்தீங்கன்னா, இதுல கொஸ்டின்ஸ் வந்துச்சா அல்லது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம பசங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ இன்னைக்கான கண்டென்ட்குள்ள போயிடலாம். ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ரைட்டா, ஸோ ஃபர்ஸ்ட் அவார்ட் நேஷனல் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட்ஸ். ரைட், இதுல இருந்து நம்ம யார் அவார்டு ஜெயிச்சான்றதை தெரிஞ்சுக்க போறதில்ல. இந்த அவார்டு எதுக்கானது, யாரு ரெப்ரசென்ட் பண்றாங்க, யாரு பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட்டா, நைட்டிங்கேல் அவார்டு அப்படிங்கிறது யாருக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ். ரைட், யாருக்காக, நர்சஸ், செவிலியர்களுக்கான உயர்ந்த விருது தான் இந்த நைட்டிங்கேல் அவார்டு. ரைட், இந்த நைட்டிங்கேல் அவார்டு யாரு பிரசன்ட் பண்ணுவா ஆக்சுவலா அப்படின்னா, பிரசிடென்ட் தான் பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த வட்டம் திரௌபதி முர்மு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் 15 அவுட்ஸ்டாண்டிங் நர்சஸுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா, இது எப்ப இருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா 1973 இருந்து கொடுக்கப்படுது. சிறப்பான நர்சஸ்க்கு, சிறப்பா செயல்பட்ட நர்சஸ்க்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. கொடுக்கறது யாரு அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி தான் அதை சூஸ் பண்றாங்க. ரைட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அந்த மினிஸ்ட்ரி தான் இந்த அவார்டுக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவார்டை கொடுக்கறது பிரசிடென்ட். இந்த வட்டம் திரௌபதி முர்மு கொடுத்துருக்காங்க. யாருக்காக, நர்சஸுக்காக. ஓகேவா, ரைட், ஸோ இதுதான் இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா. யார் இந்த 15 பேரு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை, அந்த அளவுக்குலாம் ஞாபகத்துல வைக்க முடியாது. ரைட்டா, இங்க இன்னொன்னு நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கணும் இல்லை, இந்த கண்டென்ட் மஸ்டா உங்க ஞாபகத்துல இருக்க வேண்டியது. இப்போ நான் சொல்ற கண்டென்ட் எல்லாம் இதை தாண்டி வந்ததுன்னா அது உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இருக்காது, எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியாம போயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்படுறதுக்கு பதிலா இந்த டேட்டாஸை ரிப்பீட்டடா ஞாபகத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த எக்ஸாமுக்கு இல்லைனாலும் அடுத்து நீங்க எழுத போற ஏதாவது ஒரு பரீட்சையில இது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும். ஓகேவா, இதுலயே நிறைய ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அதே மாதிரி CBT 2 நீங்க எழுதுவீங்க, NTPC கிராஜுவேட் CBT 2 எழுதுவீங்க, அல்லது அண்டர் கிராஜுவேட் CBT 2 எழுதுவீங்க, குரூப் டி எழுதுவீங்க, எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இப்பயே நோட்ஸ் எழுதி வச்சு தரவா ரிவைஸ் பண்ணுங்க. 100% ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ்க்குள்ள போலாமா? அடுத்து மிஸ் வேர்ல்ட் 2025 உலக அழகிக்கான செரிமனி நடந்திருக்கு. யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா, ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ. ரைட், ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ அப்படிங்கிற தாய்லாந்தை சேர்ந்த பெண் மிஸ் வேர்ல்ட் 2025 அவார்ட் ஆயிருக்காங்க. ரைட், இந்த ஈவெண்ட் எங்க நடந்ததுன்னா ஹைதராபாத், தெலுங்கானால நடந்தது. அதாவது இந்தியாவில் நடந்த ஈவெண்ட் தான் இது. ஓப்பல் சுச்சாட்டா சுவாங்ஸ்ரீ, தாய்லாந்தை சேர்ந்த பெண் மிஸ் வேர்ல்ட் 2025 அவார்ட் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு யார் அந்த அவார்டை பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிறிஸ்டைனா அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர், அதாவது எப்பயுமே உலகளி மிஸ் வேர்ல்டு எப்படி பிரசன்ட் ஆகும்னா, ப்ரீவியஸ் இயர்ல யாரு மிஸ் வேர்ல்டா இருந்தாங்களோ அவங்க தான் கரண்ட் இயருக்கானவங்களுக்கு அந்த அவார்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. ரைட்டா, அதனால கிறிஸ்டைனா அப்படிங்கிறவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் தாய்லாந்து விமன். ஓகே, ஃபர்ஸ்ட் தாய்லாந்து விமன் அஸ் வெல் அஸ் செகண்ட் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் ஏசியா.
தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து 2வது பெண், தாய்லாந்திலிருந்து முதல் பெண்ணா மிஸ் வேர்ல்டா ஒப்பேல் வந்து அவார்ட் ஆயிருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ரா நியூஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்தியன் ஆக்டர் சோனு சூத், உங்களுக்கு தெரியும் இல்லையா, சோனு சூத் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோனு சூத் வந்து மிஸ் வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு, மனித நேயத்திற்கான விருதை அவர் வாங்கியிருக்காரு. யாரு? சோனு சூத். ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன். நீங்க வந்து ஒப்பேல் மிஸ் வேர்ல்ட ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து சோனு சூத் மிஸ் வேர்ல்ட் ஹியூமனிடேரியன் அவார்டு சோனு சூத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈவெண்ட் எங்க நடந்தது? ஹைதராபாத், தெலுங்கானால நடந்தது. ரைட்? இந்தியாவில் நடந்தது. ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தாய்லாந்து விமன் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ்ல போலாமா? அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி உடைய ஹால் ஆஃப் ஃபேம். ஹால் ஆஃப் ஃபேம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தலை சிறந்த வீரர்களினுடைய பட்டியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல இந்தியாவை சேர்ந்த சமீபத்தில்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனார் இல்லையா, இந்தியன் கேப்டன் 2015 இல்ல 19 நினைக்கிறேன், மகேந்திர சிங் தோனியோட நேம இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இந்தியாவோட ஃபார்மர் கேப்டன், சக்சஸ்ஃபுல் கேப்டனான மகேந்திர சிங் தோனி வந்து ரீசெண்டா அந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட சேர்த்து ஒரு 7 இன்டர்நேஷனல், மொத்தமா எம்எஸ் தோனியோட சேர்த்து 7 பேர் அந்த ஹால் ஆஃப் ஃபேம்ல இண்டெக்ட் ஆயிருக்காங்க. 5 men 2 women. ரைட்டா? அந்த நேம்ஸை நான் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இது கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தோனி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த டேட்டா உங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு, நீங்க இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்ப. கிரேம் ஸ்மித், அசீம் அம்லா, மேத்யூ ஹைடன், டேனியல் விட்டோரி, சானா மிர் அண்ட் சாரா டைலர், இவங்களெல்லாம் நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்ல கேள்விப்பட்டதில்லை, எனக்கு இது ரொம்ப புதுசான பேரா இருக்கு அப்படின்னா இந்த பேரை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க. மகேந்திர சிங் தோனி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா ஹீஸ் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ரைட்? ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம். ரைட்? அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட், தஸ்தோவெஸ்கி ஸ்டார் அவார்டு. ரைட்? தஸ்தோவெஸ்கி ஸ்டார் அவார்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அவார்டு. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த அவார்டு வந்து ரஷ்யாவினுடைய ஹையஸ்ட் சிவிலியன் லிட்ரரி ஹானர், ரஷ்யாவினுடைய மிக உயரிய இலக்கியத்திற்கான விருது. ரைட்? இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியன் போயட் ஜாவித் அக்தர். ரைட்? ஜாவித் அக்தருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஜாவித் அக்தர் வந்து ரஷ்யாவினுடைய ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர் அவார்டை வாங்கியிருக்காரு. இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் தஸ்தோவெஸ்கி அவார்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அவார்டு. ரைட்? இஸ் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஹிந்தி பாட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஜாவித் அக்தர் லிரிசிஸ்டா இருப்பாரு. போய் நிறைய பாட்டுல எழுதிட்டா இருக்காரு. ஸோ ஹி இஸ் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் தஸ்தோவெஸ்கி அவார்டு. தஸ்தோவெஸ்கி அவார்டை ஜெயிச்ச முதல் இந்தியர். ரைட்டா? தஸ்தோவெஸ்கி அவார்டு யாருடையது? ரஷ்யா நாட்டினுடைய மிக உயரிய இலக்கிய விருது. அதுதான் ஹையஸ்ட் லிட்டரரி ஹானர், மிக உயரிய இலக்கிய விருது. அதனால இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜாவித் அக்தர் அப்படின்னா உங்களுக்கு தஸ்தோவெஸ்கி அவார்டு ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ், பெஸ்ட் ஏர்லைன் 2025. மிகச்சிறந்த வானூர்தி நிறுவனம் பெஸ்ட் ஏர்லைன் யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா கத்தார் ஏர்வேஸ். கண்டினியூஸ் 9th டைம். ஓகே, தொடர்ந்து 9வது முறையா கத்தார் ஏர்வேஸ் உலகத்தின் சிறந்த ஏர்லைனா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? கத்தார் ஏர்வேஸ், இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீப்பாலாம் போக தேவையில்ல. கத்தார் ஏர்வேஸ் தான் பெஸ்ட் ஏர்லைன் 2025. ஓகே, கண்டினியூஸ் 9th டைம். ஓகேவா? அடுத்து AIIF ஆனுவல் அவார்ட்ஸ், ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவங்களுடைய 2024-25 ஆண்டுக்கான விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமானதை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். மெயினா என்னென்ன நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சுபாஷிஸ் போஸ் AIFF ஓட மென்ஸ் ஃபுட்பாலர். ரைட்டா? சிறந்த ஆண் கால்பந்து வீரர் போஸ். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். போஸ் வந்து பெஸ்ட் ஃபுட்பாலர். ரைட்டா? அடுத்து சௌமியா குக்குலோத் நேம்ட் அஸ் பெஸ்ட் விமென் ஃபுட்பாலர். ரைட்டா? பெண்கள் பிரிவுல சௌமியா குக்குலோத்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பிரிவுல சுபாஷிஸ் போஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து இளங்பம் பந்தோய் விமென் கோல் கீப்பர். ஓகேவா? அதே மாதிரி விஷால் கைத் மென் கோல் கீப்பர். ரைட்? கோல் கீப்பர் கூட செகண்டரி தான், பெஸ்ட் பிளேயர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் இதுல வந்து நீங்க 4 பேர் ஞாபகத்தில் வைக்கும் குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 பேரை தெளிவான ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போஸும் குக்குலோத்தும். போஸ் வந்து மென் ஃபுட்பாலர், குக்குலோத் வந்து விமென் ஃபுட்பாலர். ரைட்டா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஹாக்கி ஃபெடரேஷனோட அவார்டு இருக்கும், பிசிசியோட அவார்டு இருக்கும். இப்போ இவங்க எல்லாருமே அவார்டு கொடுத்துருப்பாங்க இயர்லி அவார்டு. அந்த பேர்கள்லாம் நீங்க ஞாபகத்தில் வைக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, படிக்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க.
கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி போட்டுறாதீங்க. ரைட், இப்போ இந்த 2 பேரை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ஈஸி. உங்களால இன்னும் முடியும் அப்படின்னா இந்த பாந்தோயையும் கைத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உமன் கோல் கீப்பர், மென் கோல் கீப்பர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் சேர்த்து தான் டேட்டா எடுத்து வந்திருக்கேன், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனா தெளிவா ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஸோ சுபாஷியா போஸ் மென் ஃபுட்பாலர், குகுலோத் விமன் ஃபுட்பாலர், பாந்தோய் உமன் கோல் கீப்பர், கைத் மென் கோல் கீப்பர். ஓகேவா? இந்த அவார்ட்ஸ் ஃபுட்பால் ஃபெடரேஷன், ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் கொடுத்த அவார்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், புலிட்சர் பிரைஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் புலிட்சர் பிரைஸ். ரைட், புலிட்சர் பிரைஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா வேரியஸ் லிட்ரரி ஒர்க்ஸுக்காக கொடுக்கப்படுது. ஓகே, இலக்கியம் சார்ந்த வேலைகளுக்காக கொடுக்கப்படுது. இதுல நீங்க மெயினா எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுமோ அதை மட்டும் சொல்லிடுறேன். கீழே இருக்கிற டேபிள் தான் உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்ல சிறந்த புத்தகமா அறிவிக்கப்பட்டது ஜேம்ஸ் அப்படிங்கிற ஃபிக்ஷன் புக் தான். எழுதினவர் பேரு பெர்சிவியல் எவரெட். ஓகேவா? ஜேம்ஸ் அப்படிங்கிற ஃபிக்ஷனுக்கு பெர்சிவியல் எவரெட் தான் எழுதினவர். வின்னர் வந்து பெர்சிவியல் எவரெட். ரைட், எழுதின புக்கு பேர் ஜேம்ஸ். இது வந்து என்ன கேட்டகரி? ஃபிக்ஷன் கேட்டகரி. ஓகேவா? இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி டிராமா கேட்டகரி. டிராமால பர்போஸ் அப்படிங்கிற டிராமா எழுதினவர் பேரு பிராண்டன் ஜேக்கப்ஸ் ஜென்கின்ஸ். ரைட்டா? பிராண்டன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அல்லது ஜென்கின்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? டிராமா பேரும் தெரியணும், எழுதினவர் பேரும் தெரியணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஜேம்ஸ்ங்கிறது ஃபிக்ஷன், பர்பஸ் அப்படிங்கிறது டிராமா. நீங்க ஹிஸ்டரி முடிஞ்சா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? இல்ல அப்படின்னா நீங்க மெயினா ஞாபகத்தில் வைக்க வேண்டிய அடுத்தது என்னன்னா பயோகிராஃபி. பயோகிராஃபில எவ்ரி லிவிங் திங் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சா போதும். எவ்ரி லிவிங் திங், ரைட், தி கிரேட் அண்ட் டெட்லி ரேஸ் டு நோ ஆல் லைஃப் பை ஜேசன் ராபர்ட்ஸ். பயோகிராஃபி எவ்ரி லிவிங் திங் பை ராபர்ட்ஸ். இப்படி சிம்பிள் வேர்ட்ஸ்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க வேற ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்றீங்க அல்லது கீவேர்ட் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து அந்த மாதிரி ஷார்ட்கட்டோ கீவேர்டோ வச்சு படிச்சது இல்லை, எனக்கு அப்படி ஜென்ரேட் பண்ணவும் தெரியாது. நான் டைரக்டா மனப்பாடம் பண்ணுவேன். ஃபிக்ஷன், ஜேம்ஸ், பெர்சிவியல் எவரெட், இப்படி தான் நான் மனப்பாடம் பண்ணுவேன். நீங்க ஏதாவது கீவேர்டு வச்சு படிக்கிறீங்க அல்லது லெட்டர்ஸை வச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க, நம்ம பசங்க யாராவது பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? பயோகிராஃபி எவ்ரி லிவிங் திங். அகெயின் நீங்க ஷார்ட்கட் போட்டீங்கன்னா ரைட், இந்த ஒரு படத்துல ஆரியா பிட்டுக்கு பிட்டு எழுது வரல, அப்படிலாம் இருந்துடக்கூடாது. ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்க மாதிரி தான் ஷார்ட்கட் போடணும். ஷார்ட்கட் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட்லாம் போட முடியாது. இந்த டிஎன்பிசி படிக்கிற ஆட்கள் அதை செய்வாங்க. ஒரு ஷார்ட்கட்டே ரொம்ப பெருசா இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. ரைட்டா? நீங்க அதை மறந்துடக்கூடாது. அதனால டைரக்டா முடிஞ்சாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா ஏதாவது ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகே, பயோகிராஃபி எவ்ரி லிவிங் திங் ராபர்ட்ஸ். அடுத்தது ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை. ஆட்டோபயோகிராஃபி வந்து ஃபீடிங் கோஸ்ட்ஸ் பை டெசா ஹல்ஸ். ஆட்டோபயோகிராஃபி வேற, பயோகிராஃபி வேற. பயோகிராஃபி அப்படின்னா இன்னொருத்தரோட வரலாறை வேற ஒரு ஆள் எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபினா தன் வரலாறு, என் வரலாறு நானே எழுதுனா அது ஆட்டோபயோகிராஃபி. அதனால ரெண்டுக்கும் குழப்பிக்க கூடாது. ஆட்டோபயோகிராஃபி வந்து ஃபீடிங் கோஸ்ட், டெசா ஹல்ஸ். அதே மாதிரி பொயட்ரி, நியூ அண்ட் செலக்டட் போயம்ஸ் பை மேரி ஹோ. ஓகேவா? நியூ அண்ட் செலக்டட் போயம்ஸ் பை மேரி ஹோ பொயட்ரிக்கு. ரைட்? மியூசிக்கு, மியூசிக் ஸ்கை ஐலாண்ட்ஸ் பை சுசி இபர்ரா. ரைட்? ஸ்கை ஐலாண்ட்ஸ் மியூசிக்கு. அதே மாதிரி ஸ்பெஷல் அவார்ட்ஸ், ஸ்பெஷல் அவார்ட்ஸ்ல சக் ஸ்டோன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே ஒரு அவார்டு மட்டும் போஸ்ட்மஸ், அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஸ்பெஷல் அவார்டு கொடுத்துருக்காங்க, சக் ஸ்டோன். ரைட்? இப்போ நான் சொன்னதுல நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? ஃபிக்ஷன் ஜேம்ஸ் பெர்சிவியல் எவரெட், டிராமா பர்பஸ் ஜெக்கின்ஸ், ஹிஸ்டரி வந்து நீங்க முடிஞ்சா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்க. பயோகிராஃபி எவ்ரி லிவிங் திங் பை ராபர்ட்ஸ். அதே மாதிரி ஆட்டோபயோகிராஃபி ஃபீடிங் கோஸ் பை டெசா ஹெல்ஸ், பொயட்ரி நியூ அண்ட் செலக்டட் போயம்ஸ் பை மேரி ஹோ, மியூசிக் ஸ்கை ஐலாண்ட்ஸ் பை சுசி இபரா, ஸ்பெஷல் அவார்ட்ஸ் சக் ஸ்டோன். இதை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? இப்போ நான் ஹிஸ்டரி படிக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் மீதி 6 படிச்சிருக்கேன். இப்போ உங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறதா தான் இருக்கும். இப்போ ஒருவேளை நீங்க ஹிஸ்டரிக்கு யார் அவார்டு வாங்கினான்னு கேட்டுட்டு பெர்சிவியல் எவரெட் பேரு, ஜெர்கின்ஸ் பேரு, ராபர்ட்ஸ் பேர்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். ரைட்? இதை கத்துக்கணும். நான் வந்து இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணேன்னா என் மூளை அதை ரீகால் பண்ணாது. அதனால செலக்டிவா மனப்பாடம் பண்ணிட்டு தெரியாத உன்னை கேட்கும் போது தெரிஞ்சதை வச்சு எலிமினேட் பண்ண பழகணும். அவங்க ரேண்டமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேரை தானே கொடுக்க போறாங்க. 2 ஆப்ஷனா இது எலிமினேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால யோசிக்க முடியும். ஓகேவா? கவனமா யோசிச்சு பாருங்க. பிக்சர் புலிட்சர் பிரைஸ் கண்டிப்பா கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாமா? அடுத்த நியூஸ், இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் பிரைஸ். புத்தர் அமைதி விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முஸ்தபா யூசுப் அலி. முஸ்தபா யூசுப் அலி அவர் தான் இந்த அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்காரு. இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்ட், முஸ்தபா யூசுப் அலி. ஓகேவா? அவருக்கு இந்த அவார்டை கொடுத்தது யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் அசாம். அவர் தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காரு. ரைட்? இந்த அவார்டை எந்த நிறுவனம் கொடுக்குது அப்படின்னா மைத்ரி பீஸ் ஃபவுண்டேஷன். இந்த அளவுக்குலாம் டீப்பா போக தேவையில்ல, இந்த பேரை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். முஸ்தபா யூசுப் அலி புத்தா பீஸ் அவார்டு.
அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் புத்தா பீஸ் அவார்ட் முஸ்தபா யூசுப் அலி. ஓகேவா? அடுத்த நியூஸ் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். அடுத்த இம்பார்ட்டன்டான புலிட்சர் பிரைஸ் பார்த்தோமா, அடுத்து புக்கர் பிரைஸ். இதுல இந்தியாவை சேர்ந்த 2 பேர் இருக்காங்க, அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் ஃபர்ஸ்ட் யாருன்னா பானு முஸ்தாக், ரைட்? பானு முஸ்தாக் அலாங் வித் தீப்தி பாஸ்தி. தீப்தி பாஸ்தி வந்து டிரான்ஸ்லேட்டர், ரைட்? இவங்க 2 பேரும் எதுக்காக அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா கன்னடா ஷார்ட் ஸ்டோரி. இது வந்து என்னது? ஷார்ட் ஸ்டோரி, சிறுகதை. ஷார்ட் ஸ்டோரி என்ன ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா ஹார்ட் லேம்ப் செலக்டட் ஸ்டோரிஸ். ஆல்ரெடி என்டிபிசில கேட்டாங்க, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்ப ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிக்காக எழுதினவங்க பேரு பானு முஸ்தாக், அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க பேரு தீபா பாஸ்தி. ஓகேவா? ரைட்? பானு முஸ்தாக் பிகம் தி ஃபர்ஸ்ட் கன்னடா ஆத்தர் டு வின் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் முஸ்லிம் உமன் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவை சேர்ந்த முதல் இஸ்லாமிய பெண், அதே போல முதல் கன்னட பெண் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸை வாங்குறதுல. ஓகேவா? அதே மாதிரி டிரான்ஸ்லேட்டர்ல தீபா பாஸ்தி. தீபா பாஸ்தி வந்து டிரான்ஸ்லேட்டர், ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்லேட்டர் டு வின் திஸ் அவார்ட். ரொம்ப 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 முக்கியம் இந்த 2 பாயிண்ட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முஸ்லிம் உமன் ஃப்ரம் இந்தியா, ஆல்சோ ஃபர்ஸ்ட் கன்னடா ஆத்தர் டு வின் புக்கர் பிரைஸ். யாரு? பானு முஸ்தாக். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்தியன் டிரான்ஸ்லேட்டர் டு வின் திஸ் அவார்டு வந்து தீபா பாஸ்தி. எந்த புக்குக்காக அப்படின்னா ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புக்குக்காக. இந்த புத்தகம் எழுதப்பட்ட மொழி கன்னடா. அதை ஆங்கிலத்துல புக்கர் பிரைஸ் வந்து இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும். அதனாலதான் கன்னடாவில் எழுதப்பட்ட புக் வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் ஆகி இந்த அவார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? புக்கர் பிரைஸ், ரைட்? ஞாபகத்தில் வச்சுக்கணும். புலிட்சர் பிரைஸ் சொல்லியிருக்கேன், புக்கர் பிரைஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்த நியூஸ் 78th ஆனுவல் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். பிரான்ஸ்ல நடக்கும். ஓகேவா? பிரான்ஸ்ல எவ்ரி இயர் நடக்கும். இதுல இம்பார்ட்டன்டான முக்கியமான எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் அவார்டா எடுத்து வச்சிருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்கணும், ரைட்? இதுல ஹையஸ்ட் ஹானர், இந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஹையஸ்ட் ஹானர் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாஃபர் பனாஹி அப்படிங்கிற ஈரானியன் ஃபிலிம் மேக்கருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட்? அந்த அவார்ட் பேர் என்னன்னா பால்ம் டி ஆர்டர், ரைட்? பால்ம் டி ஆர்டர் அப்படிங்கிற ஹையஸ்ட் அவார்ட், கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஹையஸ்ட் அவார்டை வந்து ஜாஃபர் பனாஹி அப்படிங்கிற ஈரானியன் ஃபிலிம் மேக்கர் வாங்கியிருக்காரு. For his drama film, it was just an accident. It was just an accident அப்படிங்கிற டிராமா ஃபிலிம்காக ஜாஃபர் பனாஹி அந்த அவார்டை வாங்கியிருக்காரு. இது போக சில முக்கியமான அவார்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பால்ம் டி ஆர்டர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா? கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு, ஜூரி பிரைஸ், பெஸ்ட் டைரக்டர், பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டர், ஸ்கிரீன் பிளே, இதெல்லாம் முடிஞ்சா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எதுவுமே நம்ம கேள்விப்பட்ட பேரா இருக்காது. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் இந்த டேபிளை கொடுத்துட்டேன், உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? மெயினா பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், இதையாவது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? பெஸ்ட் டைரக்டர் தி சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற படத்துக்காக கிளெபர். ஓகேவா? பெஸ்ட் ஆக்டர் அதே சீக்ரெட் ஏஜென்ட் படத்துக்காக வேக்னர். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தி லிட்டில் சிஸ்டர் அப்படிங்கிற படத்துக்காக நடியா. ஓகேவா? இந்த 3 கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் அவார்டான பால்ம் டி ஆர்டரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? பேரை மேக்ஸிமம் ஷார்ட்டாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? இது கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான அவார்ட்ஸ். ரைட்? அடுத்து மெடல் ஆஃப் ஹானர் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன். வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷனோட மெடல் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த புவன் ரிபு, ரைட்? புவன் ரிபு இந்தியன் சைல்ட் ரைட்ஸ் லாயர் அண்ட் ஆக்டிவிஸ்ட். இந்தியாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர். அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க. மெடல் ஆஃப் ஆனர் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன் விருது கொடுத்துருக்காங்க. இதுலயும் இம்பார்ட்டன்ட் என்னன்னா she is the first Indian lawyer to receive this award. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் டு ரிசீவ் திஸ் அவார்ட். ஓகேவா? அதனால இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? புவன் ரிபு எங்கெங்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்னு வருது, அல்லது ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் மென், ஃபர்ஸ்ட் இந்தியன் முஸ்லீம் உமன், இப்படிலாம் வருதுன்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயர் யாரு? புவன் ரிபு, மெடல் ஆஃப் ஆனர் ஆஃப் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன். ரைட்? அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் வேர்ல்டு ஃபுட் பிரைஸ். இது நான் ஆல்ரெடி எம்சிக்யூ நடத்தும் போதே இதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு தடவை திரும்ப பார்க்க போறோம். வேர்ல்டு ஃபுட் பிரைஸ், ரைட்? யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா பிரசீலியன் மைக்ரோபயாலஜிஸ்ட் மரியேஞ்சலா ஹங்கிரியா அப்படிங்கிறவங்க தான் இந்த வேர்ல்டு ஃபுட் பிரைஸை ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? மைக்ரோபயாலஜிஸ்ட் பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க மரியா ஆஞ்சலா, ரைட்டா? என்ன நாட்டை சேர்ந்தவங்க? பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க, ரைட்? என்ன அவார்டு?
வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அவார்டு. ஓகேவா, ரைட். எதுக்காக அப்படிங்கறத கீழே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இதுவும் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்காகனா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ல எக்ஸலண்ட் ஒர்க்குக்காக, ரைட். சிக்னிஃபிகன்ட்லி என்ஹான்சிங் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் இன் பிரேசில் அண்ட் பியாண்ட், ரைட். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னா நீடித்த நிலையான வளர்ச்சி. அதாவது நீங்க பயன்படுத்தக்கூடிய உரங்களால மண்வளம் பாதிக்கப்படாம வளர்ச்சி நடந்துச்சுன்னா, ரைட். சஸ்டைனபிள் growth அப்படின்னால எதை மீன் பண்ணும்னா வருங்கால சந்ததிக்கு தேவைப்படும் அளவுக்கு நிலத்தையோ அல்லது நீரையோ அல்லது இயற்கையோ பாதுகாக்கிறது தான் சஸ்டைனபிள் growth. அந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை உருவாக்குனதுனால மரியா ஆஞ்சலியா ஹங்கிரியாக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. நான் பேரை ராங்கா கூட ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். நீங்க உங்களுக்கு எப்படி ஞாபகத்தில் வைக்க முடியுமோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டா. இப்போ இதை எப்படி ஞாபகத்தில் வைக்கலாம்? இப்போ இதை என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் எப்படி ஞாபகத்தில் வச்சுப்பேன் அப்படின்னா, இப்போ ஹங்கிரியா நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு சாப்பாடு வேணும், ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபுட்டு பிரைஸ், அவ்வளோதான். ஹங்கிரியா இருந்தால் ஃபுட்டு தேவை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சிம்பிள், ரைட். அப்போ ஃபுட்டு தேவைன்னா நான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அதனால சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் பண்ணா எனக்கு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தேவை, உரம் தேவை, அந்த உரத்துக்காக தான் இவங்க அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ரைட்டா. ஹங்கிரியா இருந்தால் ஃபுட்டு தேவை அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம், ரைட். இது மாதிரி எங்கேயாவது தேவைப்பட்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட். வேர்ல்டு ஃபுட் பிரைஸ். அடுத்து போலாமா? ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ், அதிகமான ஊதியம் பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள். இதுல டாப்ல யாரு இருக்கு அப்படின்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படிங்கக்கூடிய ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. ஸோ சாக்கர் ஃபுட்பால் பிளேயர் இருக்காரு. எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் ஹையஸ்ட் பெய்டு. செகண்ட் இடத்துல ஸ்டீஃபன் கரி அப்படிங்கிற பேஸ்கெட் பால் பிளேயர் இருக்காரு ஃப்ரம் யூஎஸ்ஏ. தென் டைசன் ஃபியூரி பாக்ஸிங் பிளேயர் ஃப்ரம் யூகே. தென் டாக் பிரெஸ்காட் ஃபுட்பால் பிளேயர் யூஎஸ்ஏ. தென் லியோனல் மெஸ்ஸி எல்லாருக்குமே தெரியும் ஃபுட்பால் அர்ஜென்டினா. ஓகேவா, இவங்க தான் டாப் 5. டாப் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் டாப் ஹையஸ்ட் பெய்டு அத்லெட். ஓகேவா, அவர் கீழே இருக்கிற இந்த ஆர்டர் தேவைப்பட்ட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ மட்டும் ஞாபகத்தில் இருந்தா போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் 58th ஞானபீத் அவார்டு, ஞானபீட விருது, ரைட். ஞானபீட விருது 58வது ஞானபீட விருது. 2 பேர் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். முதல் பேர் வந்து ஜத்குரு ராம்பதார் ஆச்சாரியா. ஜத்குரு ராம்பதார் ஆச்சாரியா இஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர், சமஸ்கிருத ஸ்காலர். அவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஜத்குரு ராம்தார் ஆச்சாரியா அப்படிங்கிறவருக்கு, ராம்பதார் ஆச்சாரியாங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு உருது போயட் ஃபேமஸ்லி நோன் அஸ் குல்சார். அவரோட உண்மையான பேர் என்னன்னா சம்பூரன் சிங் கல்ரா. சம்பூரன் சிங் கல்ரா, he is also known as குல்சார். he is also a lyricist தான். ஜாவித் அக்தர் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி குல்சாரும் ஃபேமஸான ஹிந்தி லிரிசிஸ்ட். இவரோட இயற் பேர் தான் சம்பூரன் சிங் குர்லா. இவர் வந்து உருது லிட்ரேச்சருக்காக ஞானபீட விருது பெற்றிருக்காரு. அப்ப 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னு சான்ஸ்கிரிட் ஸ்காலரான ஜத்குரு ராம்பதார் ஆச்சாரியா, 2வது உருது லிட்ரேச்சருக்காக குல்சாருக்கு இந்த ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. பிரசன்டட் பை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. இது 58வது ஞானபீட விருது. ஓகேவா, 58வது ஞானபீத் அவார்டு. ஓகேவா, 2 பேரு ஜத்குரு ராம்பதார் ஆச்சாரியா, சம்பூரன் சிங் கல்ரா ஆர் ஃபேமஸ்லி நோன் அஸ் குல்சார், ரைட்டா. ஒரு ஆள் சான்ஸ்கிரிட், இன்னொரு ஆள் உருது. கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த நியூஸ் போலாமா? நெக்ஸ்ட் நியூஸ், ஃபோர்ப்ஸ் 30 under 30 ஏசியா லிஸ்ட். அதாவது 30 வயதுக்கு உட்பட்ட 30 பேர், சிறந்த 30 பேர் ஆசிய கண்டத்துல, ரைட். ஏசியால 30 வயதுக்கு உட்பட்ட 30 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. யாருன்னா ஃபோர்ப்ஸ். ஆல்ரெடி இந்த ஃபோர்ப்ஸ் பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். ஃபோர்ப்ஸ் வந்து யூஎஸ்ஏ பேஸ் பண்ண ஒரு மேகசின். அந்த மேகசின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதுல 94 ஹானரிஸ் ஃப்ரம் இந்தியா மொத்தமா, ரைட். இதுல யார் யாரெல்லாம் மெயினா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குகேஷ் தொம்மராஜு இருந்தாரு. அதே மாதிரி அனன்யா பாண்டே அண்ட் ஆக்டர், அண்ட் இசான் கட்டார், ரைட்டா. ஆக்ட்ரஸ் அனன்யா பாண்டே, ஆக்டர் இசான் கட்டார். இந்த 3 பேர் ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். குகேஷ் தொம்மராஜு, குகேஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும், இஸ் அ செஸ் கிராண்ட் மாஸ்டர். அதே மாதிரி அனன்யா பாண்டே ஆக்ட்ரஸ், இசான் கட்டார் ஆக்டர். இவங்க 3 பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ண 30 under 30 ஏசியா லிஸ்ட். ஓகேவா, ரைட். ஃபேக்ட் ஞாபகம் வச்சிடலாமா? அடுத்த நியூஸ், 2025 ஏபல் பிரைஸ். அகைன் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏபல் அப்படிங்கிற பிரைஸ் வந்து எதுக்காக கொடுப்பாங்கன்னா பெஸ்ட் மேத்தமேட்டிஷியனுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ரைட். இது யார் கொடுக்குறாங்கன்னா நார்வேயை சேர்ந்த அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இதை கொடுக்குறாங்க. இதை இந்த வட்டம் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா மசாக்கி கசிவரா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் மேத்தமேட்டிஷியன் வந்து ஜெயிச்சிருக்காரு. மசாக்கி ஏபல் பிரைஸ் ஜெயிச்சவர் பேர் என்னன்னா மசாக்கி.
ரைட். ஏபிள் பிரைஸ் எதுக்காக கொடுக்குறாங்க? மேத்தமேட்டிக்ஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ்ல சிறப்பான ஆராய்ச்சி செஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட்டா? இது நார்வேயை சேர்ந்த ஒரு அகாடமியால கொடுக்கப்படுது. மசாக்கி கசிவரா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் இந்த ஏபிள் பிரைஸை ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? எதுக்காக ஜெயிச்சிருக்காருன்னா his contribution towards algebraic analysis and representation theory. ஓகேவா? அல்ஜிப்ரிக் அனாலிசிஸ் அண்ட் ரெப்ரசன்டேஷன் தியரிக்காக இந்த ஏபிள் பிரைஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பேர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும், மசாக்கி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். ரைட். ஏபிள் பிரைஸ் மசாக்கி, ரைட், ஃப்ரம் ஜப்பான். ஓகேவா? ரைட். அடுத்த நியூஸ், சாண்ட் மாஸ்டர் அவார்ட். அதாவது சாண்ட் ஆர்டிஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? மண்ணை கொட்டிட்டு அதுல வந்து ஆர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த சாண்ட் ஆர்டிஸ்ட் தான். அந்த சாண்ட் ஆர்டிஸ்ட் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா சுதர்சன் பட்நாயக் அப்படிங்கிற இந்தியர் இந்த சாண்ட் ஆர்டிஸ்ட் அவார்டை வாங்கியிருக்காரு. இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் திஸ் அவார்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முதல் இந்தியர். ஓகேவா? ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு வாங்கின ஃபர்ஸ்ட் இந்தியன் சுதர்சன் பட்நாயக். இஸ் ஆல்சோ பத்மஸ்ரீ அவார்டி. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆனா இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் சாண்ட் மாஸ்டர் அவார்டு யாரு? சுதர்சன் பட்நாயக். ஞாபகத்தில் வச்சுலாமா? சுதர்சன் பட்நாயக் என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சாண்ட் ஆர்ட் ஞாபகத்துக்கு வரும். ரைட். அடுத்த வேர்ல்ட் பிரஸ் போட்டோ ஆஃப் தி இயர். ரைட். யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னா கத்தாரை சேர்ந்த சமர் அபு யுலோஃப். சமர் அபு லோஃப் அப்படிங்கிறவர் தான் இந்த வேர்ல்டு பிரஸ் போட்டோ ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டுக்கு சூஸ் ஆயிருக்காரு. இது இவர் எடுத்த என்ன போட்டோ அப்படி ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னா, காசால இப்ப போர் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாலஸ்தீன்ல இருக்க காசா மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாக் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுல ஒரு 9 வயசு சிறுவனோட போட்டோ ஒரு எடுத்ததுக்காக ஒரு பெரிய அந்த இதுல நான் எழுதியிருக்கேன், கசன் பாய் ஹூ லாஸ்ட் போத் ஆர்ம்ஸ் இன் அன் இஸ்ரேலிக் சைட். போத் ஆர்ம்ஸ்னா இரு கைகளை இறந்த ஒரு சிறுவனோட படத்தை எடுத்ததுக்காக தான் இந்த வேர்ல்டு பிரஸ் போட்டோ ஆஃப் தி அவார்டு அவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சமர் அபு லோஃப். இஸ் ஃப்ரம் கத்தார். கத்தார் பேஸ்ட் பாலஸ்தீனியன் போட்டோகிராஃபர். ஓகே, அவர் கத்தார் நாட்டை சேர்ந்தவர், ஆனால் அவருடைய பூர்வீகம் பாலஸ்தீன். ஸோ கத்தாரை சேர்ந்த சமர் அபு யுலோஃப் தான் வேர்ல்டு பிரஸ் போட்டோ ஆஃப் தி இயருக்கு செலக்ட் ஆயிருக்காரு. ரைட்டா? அடுத்த நியூஸ், ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். இது வந்து பிரான்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். ஓகே, பிரான்ஸோட. இதுல வந்து நான் பிரெஞ்சில் எழுதியிருக்கிறதுனால உங்களுக்கு புரியாம இருக்கலாம், இதுதான் இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃபீஸர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், பிரான்ஸோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் பிலிம் மேக்கரான பயல் கபாடியா அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பயல் கபாடியா அப்படிங்கிறவருக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா ப்ரொமோட்டிங் இந்தோ பிரெஞ்ச் கல்ச்சுரல் கொலாபரேஷன். ரைட்டா? பயல் கபாடியா அப்படின்னா பிரெஞ்சோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் ஞாபகத்துக்கு வரணும். பயல் கபாடியா இந்தியன் பிலிம் மேக்கர், அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். ஓகேவா? அடுத்த நியூஸ், 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் சமீபத்தில் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா பீகார்ல நடந்திருக்கு. என்ன கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அப்படின்னா, ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் ரெக்கார்டு என்னன்னா மதுபானி பெயிண்டிங். ரைட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மதுபானி பெயிண்டிங்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? பீகார் ஞாபகத்துக்கு வரணும். ரைட்டா? அந்த மதுபானி பெயிண்டிங்கை வரைஞ்சதுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டும், அடுத்த கின்னஸ் ரெக்கார்டு வந்து லார்ஜஸ்ட் சிங்கிங் போல் என்சேம்பிள் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 375 புத்திஸ்ட் மாங்க்ஸ். புத்தகையா, பீகார்ல இருக்கக்கூடிய புத்தகையால 375 புத்திஸ்ட் மாங்க் சேர்ந்து ஒரு சிங்கிங் பண்ணியிருக்காங்க, ஒரு பாட்டு பாடலுக்காக. அதுக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மதுபானி பெயிண்டிங் என்ன அப்படின்னா, செட் a record of measuring 18.69 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அந்த அளவுக்கு பெரிய பெயிண்டிங். ஓகேவா? அந்த அவ்வளோ பெரிய மதுபானி பெயிண்டிங் இது வரைக்கும் பண்ணதில்லை. அந்த பெயிண்டிங்காக தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பீகார்ல நடந்தது. ரைட். 201.7 ஸ்கொயர் ஃபீட் ஆர் 18.69 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ரைட். மதுபானி பெயிண்டிங் யார், எந்த ஸ்டேட்ல? பீகார்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஞாபகத்தை வச்சிடலாமா? ரைட். அடுத்து ஹாக்கி இந்தியா அவார்டு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவார்டு சொல்லியிருந்தேன். இப்போ ஹாக்கி இந்தியா அவார்டு. ஹாக்கி இந்தியா அவார்டுல முக்கியமானதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் அங்க சொன்ன மாதிரி தான் மேஜர் ஜயான்தன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1975 வேர்ல்டு கப் வின்னிங் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. மேஜர் தயான்சந்த் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 1975ஆம் ஆண்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்ச டீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பெஸ்ட் பிளேயர் மென் ஹர்மன் பிரீத் சிங். ஓகேவா? பிளேயர் ஆஃப் தி இயர் ஹர்மன் பிரீத் சிங். அதே மாதிரி பிளேயர் ஆஃப் தி இயர் விமென், மென் வந்து ஹர்மன் பிரீத் சிங், விமென் வந்து சவிதா புனியா. ஓகே, சவிதா புனியா. இவங்க வந்து கோல் கீப்பர் அவார்டும் இதே சவிதா புனியா தான். கோல் கீப்பர் ஆஃப் தி இயரும் சவிதா புனியா தான். அப்ப பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர் மென் வந்து ஹர்மன் பிரீத் சிங்,
விமன் வந்து சவிதா புனியா, கோல் கீப்பரும் சவிதா புனியா தான். இந்த டிஃபெண்டர், ஃபார்வர்டு, மிட்ஃபீல்டர் கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இருந்தாலும் முடிஞ்சா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நாளும் கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? தயான் சந்த் அவார்டு 1975ஆம் ஆண்டு ஆண்கள் உலகக்கோப்பை வென்ற அணிக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளேயர் ஆஃப் தி இயர் மென் வந்து ஹர்மன் பிரீத் சிங், பிளேயர் ஆஃப் தி விமென் வந்து சவிதா புனியா, கோல் கீப்பரும் சவிதா புனியா தான். ஓகே, எவ்வளவு அவார்டுன்றதெல்லாம் தேவையில்லை, அது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகேவா? இந்த டேட்டாஸ் ஞாபகத்தில் வச்சுட்டா போதுமா? ஓகேவா? ஹாக்கி இந்தியா அவார்ட்ஸ். அடுத்து அகாடமி அவார்ட்ஸ், தட் இஸ் ஆஸ்கர்ஸ் 2025 கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வட்டம் கொடுக்கப்பட்ட அவார்டு வந்து 97th அகாடமி அவார்ட்ஸ். ஓகேவா? 97வது அகாடமி அவார்ட்ஸ். இந்த அவார்ட்ல ரொம்ப முக்கியமா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுல அனோரா அப்படிங்கிற படத்துக்காக, ரைட், அனோரா எமர்ஜென்சி பிக்கஸ்ட் வின்னர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமான விருதுகளை வென்ற திரைப்படம் வந்து அனோரா. 5 ஆஸ்கர் வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் என்னென்ன, பெஸ்ட் பிக்சர் சிறந்த படம் அதுதான், பெஸ்ட் டைரக்டர் யாரு, சாம் பேக்கர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் மைக்கி மடிசன், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் பெஸ்ட் எடிட்டருக்கான விருது, பெஸ்ட் ரைட்டிங் அதாவது ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்கான விருது. இப்போ பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் பிளஸ் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, இந்த 5 விருது அனோரா அப்படிங்கிற படத்துக்கு வாங்கியிருக்கு, படம் வாங்கியிருக்கு. இந்த அனோரா தான் ஹையஸ்ட் அவார்ட் வின்னர் இன் திஸ் இயர் ஆஸ்கர்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்து தி ப்ரூட்டலிஸ்ட். தி ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற படம் 3 அவார்டு வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் பெஸ்ட் ஆக்டர் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஆட்ரியன் பிராடி. அதே மாதிரி பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் இதுவும் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்து எமிலா பியர்ஸ், எ பிரெஞ்ச் மியூசிக்கல் கிரைம் காமெடி. எமிலா பெர்ஸ் அப்படிங்கிற படம் 2 அவார்டு வாங்கியிருக்கு, இன்க்ளூடிங் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அண்ட் பெஸ்ட் ஒரிஜினல் சாங். ஒரிஜினல் ஸ்கோர் வேற, ஒரிஜினல் சாங் வேற, குழப்பிக்கிற கூடாது. ஓகேவா? டியூன், இந்த படம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டியூன்ற படம் பெஸ்ட் சவுண்ட் அண்ட் பெஸ்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ்க்கான அவார்டை வாங்கியிருக்கு. ஓகேவா? நான் மேஜரான அவார்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இதுலயே எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. நீங்க மெயினா எதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஹையஸ்ட் அவார்ட் வின்னிங் ஃபிலிமான அனோராவா ஞாபகத்தில் வச்சுக்கணும், பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், இது 3மே இந்த படத்துக்கு வந்துருச்சு, பேரோட ஞாபகத்தில் வச்சுக்கணும். பெஸ்ட் ஆக்டர் ஞாபகத்தில் வச்சுக்கணும், பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஞாபகத்தில் வச்சுக்கணும், பெஸ்ட் ஒரிஜினல் சாங் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பெஸ்ட் சவுண்ட் அண்ட் விசுவல் எஃபெக்ட், டியூன் வந்து ஃபேமஸான படம், அதனால டியூனை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஓகேவா? நான் பெஸ்ட் சவுண்ட் அண்ட் பெஸ்ட் விசுவல் எஃபெக்ட்ஸ்க்கான நேம் நான் கொடுக்கல, ஆல்ரெடி நிறைய நேம் நீங்க ஞாபகத்தில் வைக்கிறீங்க, குழப்பிக்கிறாம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ப்ளீஸ். ரைட். அடுத்த நியூஸ் போலாமா? அகாடமி அவார்ட்ஸ்ல இதெல்லாம் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். அடுத்த நியூஸ், பிரிட்ஸ்கர் பிரைஸ், பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ். இது ஆல்ரெடி எம்சிக்யூ வீடியோல இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருந்திருப்பேன். 2025க்கான பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சர் பிரைஸ் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, சைனா நாட்டை சேர்ந்த லியூ ஜியாகுன். லியூ ஜியாகுன் அப்படிங்கிற சைனா நாட்டை சேர்ந்த ஆர்கிடெக்ட் தான் இதை வாங்கியிருக்காரு. ரைட்டா? அப்ப பிரிட்ஸ்கர் பிரைஸ் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சரோட தொடர்புடையது, ஏபல் பிரைஸ் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸோட தொடர்புடையது மாதிரி பிரிட்ஸ்கர் அப்படிங்கிறது ஆர்கிடெக்சரோட தொடர்புடையது. ஜெயிச்சவர் பேர் வந்து லியூ ஜியாகுன் அப்படிங்கிற சைனீஸ் ஆர்கிடெக்ட். ஓகேவா? சைனீஸ் ஆர்கிடெக்ட் தான் இந்த விருதை வாங்கியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் அவார்ட். வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் அவார்ட் இதுவுமே எம்சிக்யூ வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் அவார்ட். ரைட்டா? ஸோ வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் அவார்ட் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஜெயஸ்ரீ வெங்கடேசன். ரைட். இந்த பேர் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், நீங்க எம்சிக்யூ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயஸ்ரீ வெங்கடேசன் அப்படிங்கிற இவங்கலாம் she is the first Indian to receive this award. ரைட். அதனால கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அவார்டு வந்து வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட் கேட்டகரியில வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் அவார்ட்ல வாங்கியிருக்காங்க. ரைட்டா? ஆல்ரெடி ராம்சர் கன்வென்ஷனை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா வரக்கூடிய வீடியோக்கள்ல ராம்சர் கன்வென்ஷனை பத்தி நிறைய நியூஸ் இருக்கு. ரைட்டா? அதையும் நான் சொல்றேன். வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட் அப்படிங்கிற விருது வாங்கினவங்க யாரு? ஜெயஸ்ரீ வெங்கடேசன், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் அவார்ட். ரைட்டா? ராம்சர் சைட் அப்படின்னே ஒன்று இருக்கு. ரைட்டா? இது வந்து வெட்லேண்ட்ஸ், வெட்லாண்ட்ஸோடு தொடர்புடையது, அதனால அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இது எதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெஃபர்ஸ் ஆன் ஃபேமஸ் பள்ளிக்கரணை மார்சின். பள்ளிக்கரணை எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில தான் இருக்கு. தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சதுப்பு நில காடு. அதை முன்னேற்றதுக்காக, அதை ப்ராப்பரா சரி பண்றதுக்கான அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து March 8th கொடுத்துருக்காங்க, உமன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஜெயஸ்ரீ வெங்கடேசன், ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் தி வெட்லேண்ட் அவார்ட்ஸ், வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் அவார்ட்ஸ் ஃபார் பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள். சென்னையில இருந்த சதுப்பு நில காடுகளை சரியா பயன்படுத்தினதுக்கு, சரியா சரி பண்ணதுக்காக.
அதாவது அதுல இருந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி அதை நல்ல வெட்லேண்டா மாத்தினதுக்காக இந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவார்ட்ஸோட பார்ட் 1 இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஓகேவா? பார்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. அவார்ட்ஸோட பார்ட் 2 நாளை கழிச்சு, அதாவது அடுத்த நாள், நாளைக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும், நாளை கழிச்சு அடுத்த வீடியோல பார்ட் 2 நான் சொல்லிடுறேன். ரைட்? அவார்ட்ஸ் படிக்கும் போது நேம்ஸ் நிறைய நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காம படிங்க. ஓகேவா? ரைட்? ஸோ இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீப்பா அடுத்தடுத்த நியூஸை பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வேற ஏதாவது தேவையானாலும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஃபைனலா திரும்பவும் சொல்லிக்கிறேன், நோட்ஸ் எடுக்கிறத விட அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டினியூஸா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஓகேவா? அகைன் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.